இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் ஆழமானவை, தொலைநோக்கு உடையவை, தூர நோக்கம் கொண்டவை. பலருக்கு அது புரியாமல் இருக்கலாம். உலகில் மிக அதிகமாக விமர்சிக்கப்படுவதும் இஸ்லாமிய சட்டங்கள் தான். குறிப்பாக இஸ்லாத்தினுடைய குற்றவியல் சட்டங்கள் மிக கடுமையான விமர்சனத்திற்கு அது ஆளாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தெளிவோடும் தூர நோக்கோடும் நடுநிலை சிந்தனையோடும் அணுகினால் அவைகள் சரிதான் என்பது புரிய வரும். அல் குர்ஆனில் குற்றவியல் சட்டங்களை குறித்து, இஸ்லாம் வழங்குகிற தண்டனைகளை குறித்து குர்ஆனில் இப்படி ஒரு வார்த்தை உண்டு, வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன். மார்க்கத்தினுடைய தண்டனை சட்டங்களில் உங்களுக்கு ஹயாத் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுமானால், ஒரு விபச்சாரத்திற்கு கசையடி தரப்படுமானால், ஒரு திருட்டு குற்றத்திற்காக வேண்டி அவளது வலது கையை மணிக்கட்டு வரை துண்டிக்கப்படுமானால், மது குடித்ததற்காக வேண்டி அவனுக்கு சவுக்கடி தரப்படுமானால், இந்த எல்லாமே குர்ஆன் சொல்லுகிறது இது மவுத் அல்ல, இது ஹயாத். ஒரு சமூகத்தை உயிரோட்டம் உள்ளதாக வைப்பதற்கு இந்த தண்டனை சட்டங்கள் தேவை. குறிப்பாக பொருட்களை திருடினால், பண்டங்களை திருடினால், துணிமணிகளை திருடினால், காசு பணங்களை திருடினால், உடைமைகளை திருடினால் அவனுடைய வலது கை முன் மணிக்கட்டு வரை துண்டிக்கப்பட வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். பல பேர் புரியாதவர்கள் இதை எதிர்க்கலாம். லேசா ஒரு திருட்டுக்கு இந்த மாதிரி கைவிட்டா ஒரு அமைதியான சமூகத்தை, திருட்டுகள் பயமில்லாமல் வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமானால் இந்த சட்டங்கள் தேவை என்பது தூர நோக்கில் பார்த்தால் புரியும். இன்னொன்னு, இஸ்லாமிய சட்டங்கள் பாதிக்கப்பட்டவனின் இடத்திலே இருந்து பார்க்க வேண்டும். பாதிக்கப்பட்டவன் இடத்திலிருந்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் அல்லாமா அஸ்மஇ ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட ஒருவர் முஸ்லிம் அல்லாதவர் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், எனக்கு இஸ்லாத்துல எல்லாமே பிடிக்கும், ஆனா இந்த தண்டனை சட்டம் மட்டும் பிடிக்காது, அது கொஞ்சம் ஓவரா தெரியுது. திருடனா கையை வெட்டுங்கிறீங்க, மற்றபடி இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு பிடிக்கும், இது மட்டும் பிடிக்காது என்று சொன்னார். அஸ்மஇ சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதை கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை விட்டுருவோம், நானும் நீயும் பேசிக்கொள்வோம் என்று அஸ்மஇ விளக்கினார்கள். உன்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்க, 3 நாள்ல ஒரு ஆபரேஷன் பண்ணணும், இல்லாட்டி அவன் பிழைக்க மாட்டான்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. ஆபரேஷனுக்காக சொல்லப்பட்ட தொகை ரொம்ப பெருசு, அது ஒன்றை இல்லை, இருந்த கொஞ்சம் காசு தான், கட்டலைன்னா உயிர் பிழைக்க மாட்டான் மகன். எனவே நீ எல்லாத்துட்டையும் பிச்சை எடுக்கிற, தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கிற, 3 நாள் ரவ்வு பகலா ஒவ்வொரு வாசப்படியா ஏறி உன் மகனை காப்பாற்றுவதற்கு நடைபெறுகிற அறுவை சிகிச்சைக்கு பணம் கேட்டு அலைஞ்சு திரிஞ்சு 3 நாள்ல பணம் ரெடி ஆயிடுச்சு. காலையில கொண்டு போய் மருத்துவமனையில கட்டி மகனுடைய ஆபரேஷன் நடைபெற்று அவனை பாதுகாக்க வேண்டும். நைட்டோட நைட்டா அத்தனை பணத்தையும் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். ஆபரேஷன் நடக்க முடியாது, பையனை காப்பாற்ற முடியாது, ஊர் முழுக்க நீ எல்லாத்துட்டையும் வாங்கி வச்சிருக்கிற, யாசகம் எடுத்து சேர்த்திருக்கிற பணம் கத்தையா அப்படியே கொண்டு போயிட்டான். அவன் மறுநாள் உன் கைக்கு கிடைச்சு, அண்ணா என்ன பண்ணுவேன், கண்டிப்பா கொல்லுவேன்னு சொன்னான். அஸ்மஇ சொன்னார்கள், நாங்க கொல்ல சொல்லல, கையை வெட்ட சொல்றோம். இப்ப சொல்லு, இஸ்லாம் வழங்குவது கூடுதல் தண்டனையா குறைந்தபட்ச தண்டனையா? இல்ல, இந்த சிச்சுவேஷன்ல அது சரிதான், இந்த சூழ்நிலையில நான் அவனை கொல்லாம விட மாட்டேன். பாதிக்கப்பட்டவனின் இடத்திலே இருந்து பார்த்தால் கைவெட்டு என்பது சிறிய தண்டனை. யார் திருட்டு கொடுத்தானோ அவனிடத்திலிருந்து பார்க்க வேண்டும். தெருவில் நிற்பவர்களுக்கு கையை வெட்டிட்டாங்களா
என்பது பெருசாக தெரியும். எவன் அந்த குற்றத்தால் பாதிப்பிற்கு ஆளானானோ அவனுடைய இடத்தில இருந்துதான் இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் குர்ஆன் சொல்லுகிறது, திருடுகிற ஆண் திருடுகிற பெண் அவர்களினுடைய கரங்களை துண்டியுங்கள் என்று சொல்லுகிறது. இவ்வளவு பெரிய தண்டனையா என்று சப்தம் போடுபவர்களுக்கு அதன் உள் சட்டங்களை போய் பார்க்க வேண்டும். சுய அறிவும் பருவ வயதையும் எட்டியவன் திருடினால் கைவெட்டு, சிறுவன் திருடினால் கைவெட்டு இல்லை. நினைவற்றவன், மனநலம் பிறழ்ந்தவன், சரியான புத்தி சுவாதீனம் இல்லாதவன் திருடினாலெல்லாம் கைவெட்டு இல்லை. இது மார்க்கத்தினுடைய உட்கட்ட சட்டங்கள். மறைவில் இருக்கிற பொருளை திருட வேண்டும், அது போதுதான் தண்டனை. தெருவில் யாருதுன்னு தெரியாம கிடக்குது, தெருவில் இருப்பதை எடுத்தான், அதற்கு பெயர் திருட்டு அல்ல, அதற்கு தண்டனையும் இல்லை. மறைத்து வைக்கப்பட்ட பொருளில் இருந்து எடுத்தால் அதற்குத்தான் தண்டனை. மார்க்கத்தினுடைய திருட்டுக்கு கைவெட்டு என்கிற சட்டத்தில் உள்ள நிறைய இருக்கிறது. தீனார் என்கிற தங்க காசில் நாளில் ஒரு பகுதி அளவுக்கு திருடினால், 10 திர்ஹம் அளவுக்கு திருடினால் தான் கைவெட்டு, அதற்கு கீழே இருந்தால் அதற்கு தண்டனை இல்லை. பாதுகாத்து வைக்கப்பட்ட பொருளில் இருந்து திருடினால் தான் தண்டனை. என் பாக்கெட்டில் இருந்து திருடினான், என் காட்சட்டையில இருந்து திருடினான், என் பீரோவில் இருந்து திருடினான், என் லாக்கர்ல இருந்து திருடினான், பாதுகாத்து வைக்கப்பட்ட பொருளிலே இருந்து கை வைத்தால் தான் தண்டனை.